என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணுபொருள் மறைநான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினான் கான் சாலையிலும். என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி. எல்லா உலகுக்கும் தலைவனாகவும் எல்லா உயிருக்கும் ஈசனாகவும் இருக்கக்கூடியவன் ஒரு கோவணாண்டியா திரிவதன். அதாவது பிச்சாடன கோலத்தில் வரும்போது இந்த கோலத்தில் வந்தார். ஆனால் அப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? துன்னம்னா ஒரு ஒட்டு துணியை தச்ச ஆடையை கோவணமாக கட்டி இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாளல். இப்போ நீங்கள் அது மாதிரி அவனை நீங்கள் நினைக்காதீங்க. தச்ச ஆடை அப்படின்னா ஆடை எதனால் தைக்கப்பட்டதுன்னு பாருங்க. மண்ணு கலை. பேரண்ட நாயகன் கட்டியிருக்கும் ஆடை கலைகளால் நெய்யப்பட்டது. 64 கலைகளும் ஆய கலைகள் 64ம் அவனுக்கு ஆடையாக உள்ளன. துண்ணு பொருள் மறை 4 அதற்கு விரிப்பாக அவன் ஆயகலைகள் 64ம் அவனுக்கு நூலாகவும் அதுக்கு ஊடு நூலாக என்ன போயிருக்குன்னா வேதங்கள் அனைத்தும் அதுக்கு ஊடு நூலாகும். ஒரு துணிக்கு பாவு எது ஊடு எதுன்னு சொல்றார். மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடாய் தன்னையே கோவணமாய். இந்த 4 மறைகளையும் 64 கலைகளையும் காரணமாக ஆதாரமாக கொண்டு அவன் ஒரு கோவணம் கட்டியிருக்கிறான். அதையே சரடாக சுற்றி கொண்டு கயிறாக சுற்றி கொண்டு அதை கோவணமாக கட்டியிருக்கிறான். இவைகள் எல்லாமே அவனுக்கு கோவண அளவுக்கு தான் வந்திருக்குன்னா அவன் பூரணமான ஆடை கட்டினா எப்படி இருக்கும்? மண்ணு கலைகளும் 64 கலைகளும் 4 வேதங்களும் இதை ஒட்ட வச்சு தச்சாதான் அவனுக்கு கோவண துணிக்கே வந்திருக்குன்னா அவன் எவ்வளவு ஆதி ஈர் இல்லாதவன் அந்த மொன்று இல்லாதவன் அவன் எவ்வளவு இருப்பான்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் அவனுக்கு இலக்கணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினான் கான் சாலையிலோ.